So question is, அந்த கேள்வி என்னவென்றால், I am taught that all preachers are servants of God. ஆமென். நான் இப்படியாக கற்பிக்கப்பட்டேன். அது என்னவென்றால் எல்லா பிரசங்கிகளுமே தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று. Though they differ in doctrine, they would eventually go in the rapture with the church. அவர்கள் ஆங்காங்கே அவர்கள் உபதேசத்திலே அவர்களுக்குள்ள வித்தியாசம் இருந்தாலும் கடைசியிலே அவர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு போய்விடுவார்கள் என்று நான் கற்பிக்கப்பட்டேன். Is this true? இது உண்மையா? This is the question. இதுதான் அந்த கேள்வி. Now the answer is, இப்பொழுது பதில், there is only one answer to the question is, இந்த கேள்விக்கான ஒரே ஒரு பதில் என்னவென்றால், no. இல்லை. Few are the servants of God, சிலர் தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள், and many Yes. are the servants of Satan. அநேகர் சாத்தானின் ஊழியக்காரர்கள். The entire Bible and all the prophets attest to this simple fact. ஆமென். இந்த எளிமையான இந்த உண்மையை வேதம் முழுவதிலும் எல்லா தீர்க்கதரிசன புத்தகங்களும் அதை வெளிப்படுத்துகின்றன, அல்லது சொல்லுகின்றன, அதை குறித்து பேசுகின்றன. Our Jesus, நம்முடைய இயேசு he rightly divided in the book of Saint John chapter 10, பரிசுத்த யோவான் 10ஆம் அதிகாரத்திலே சரியாக அவர் பகுத்து காண்பிக்கிறார். and he fitted the ministers in different category, ஊழியக்காரர்களை பல்வேறு வகைப்படுத்துகிறார் அவர். mainly 3 categories. முக்கியமாக 3 வகைப்படுத்துகிறார் அவர். He said, I am the good shepherd. அவர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். That is number 1. அதுதான் முதல் கட்டம். A good shepherd giveth his life நல்ல மேய்ப்பன் ஜீவனை கொடுக்கிறான். for the sheep. யாருக்காக? தன்னுடைய ஆடுகளுக்காக. But he that an hireling, ஆனால் கூலிக்காரன் ஒருத்தர் இருக்கான், that கூலிக்கார is மேய்ப்பன். another class, அது இன்னொரு வகை, இன்னொரு கூட்டம். and not the shepherd, அவன் மேய்ப்பன் அல்ல. whose own the sheep are not. ஏனென்னா அந்த ஆடுகள் அவனுடையது அல்ல. Seeth the wolf coming and leaveth the sheep and fleeth. அவன் என்ன பண்றான்? ஓநாய் வர்றதை பார்த்தவன அப்படியே ஆடுகளை நிற்கதியா விட்டு ஓடி போயிடுறான். And the wolf catches them and scattereth the sheep. அந்த ஓநாய் வந்து அந்த ஆடுகளை பிடித்து சிதறடிக்க செய்கிறது. So we are dealing with the 3 different classes of ministers. ஆகவே மூன்று விதமான ஊழியக்காரர்களை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். One is a good shepherd. ஒருவன் நல்ல மேய்ப்பன். Next one is a hireling. இன்னொருவன் கூலிக்காரன். And the third is a wolf. மூன்றாவது ஓநாய். And to confirm this third class, which seems to be out of context, ஆமென். மூன்றாவதை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் என்றால் அது சம்பந்தப்படாதது போல காணப்படலாம். Jesus confirmed that in Matthew chapter 7 and 15. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இயேசு அதை உறுதிப்படுத்துகிறார். He said, beware of false prophets which come to you in sheep's clothing, but inwardly they are ravening wolves. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து உங்களுக்குள் வருவார்கள், அவர்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று சொல்கிறார். You have the good shepherd, உங்களுக்கு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். you have the hireling, உங்களுக்கு கூலிக்கார மேய்ப்பன் இருக்கிறார். and you have the wolf in sheep's clothing, which is a false prophet. கள்ள தீர்க்கதரிசிகளாகிய ஆட்டுத்தோலை போர்த்து வருகிற ஓநாய்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள். So Brother Branham said ஆக சகோதரன் பிரணாம் சொன்னார், in the church age book chapter 9, சபைக்கால புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், he said, beware of false prophets, for they are ravening wolves. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனென்றால் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். Now we look here, there are 2 spirits, ஆக இங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே 2 ஆவிகள் இருக்கின்றது. 2 great powers that rule the universe. இந்த உலகத்தையே ஆட்சி செய்கிறதான 2 பெரிய வல்லமைகள். 2 seeds which started in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பிக்கப்பட்ட 2 வித்துக்கள். 2 vines. 2 கொடிகள், திராட்சை கொடிகள். And 2 kingdoms. 2 ராஜ்யங்கள். Summed up in the parable of the wheat and the tares. அது கோதுமையும் களையும் என்கிற அந்த ஓமையிலே வந்து அது முடிவடைகிறது. The children of God and the children of devil. தேவனுடைய பிள்ளைகளும் பிசாசின் பிள்ளைகளும். All right. சரி. Entire Bible bears witness to the simple fact that there is a good and there is evil. ஆமென். அங்கே நல்லது ஒன்றும் கெட்டதொன்றும் இருக்கிறது என்கிற அந்த எளிமையான உண்மைக்கு முழு வேதாகமும் சாட்சி பகர்கிறது. There are spirits that support the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற சில ஆவிகள் and there are spirits that supports the kingdom of the devil. பிசாசுடைய ராஜ்யத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற சில ஆவிகளும் இருக்கின்றன.
So there are two seeds. ஆகவே இரண்டு வித்துக்கள் இருக்கின்றன பிரியமானவர்களே. One is evil and the next one is good. ஒன்று பொல்லாதது, இன்னொன்று நல்லது. There are two vines which came out of those seeds, ran through the human race. ஆமென். அந்த வித்துக்களிலிருந்து வந்து இரண்டு கொடிகள் மனித இனத்தினூடாக பின்னி பிணைந்து வந்து கொண்டிருக்கிறது. Blossomed and bore fruits in our age and day. நம்முடைய காலம் வரைக்கும் அது பின்னி பிணைந்து வளர்ந்து அழகாக அது நன்றாக பூ பூத்து கனி கொடுத்து கொண்டிருக்கிறது. ரெண்டுமே, ரெண்டு கொடிகளுமே. Their fruits have to come to perfection. ஆமென். அவர்களுடைய கனிகள் நிறைவடைய வேண்டும், முடிவுக்கு வர வேண்டும். It has come to perfection. அது அந்த முடிவுக்கு வந்திருக்கிறது. There are two great kingdoms that are at war. ஆமென். இப்போ இரண்டு ராஜ்யங்கள் ஒன்றுக்கொன்று எதிராக சண்டை போட்டுக் One is a கொண்டிருக்கிறது. kingdom of God and the next one is a kingdom of Satan. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று சாத்தானுடைய ராஜ்யம். The battle between these two kingdoms is about ready to come to a finish, climax. இந்த ரெண்டு ராஜ்யத்துக்கும் இடையேயான சண்டையானது உச்சகட்டத்தை அடைய போகிறது. So the book of Revelation chapter 12 and 7 வெளிப்படுத்தின விசேஷம் 12:7 சொல்கிறது, says that there was war in heaven. பரலோகத்திலே யுத்தம் உண்டாயிற்று என்று. Michael and his angel fought against the dragon. Amen. And the dragon fought and his angels. பாருங்கள், மிகாவேல் வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. The negative, the false, the And the evil was cast down from heaven. அந்த எதிர்மறையானது, தவறானது, பொய்யானது பாதாளத்தில் தள்ளப்பட்டது. Sin started in heaven, பாருங்கள், பாவம் பரலோகத்தில் ஆரம்பித்தது, not on earth. பூமிக்கு கொண்டு வரப்பட்டது. Ezekiel chapter 28 says the Ezekiel- Lord speaking to Satan எசேக்கியேல் 28 அதிகாரம் பேசுகிறது, கர்த்தர் அந்த சாத்தானிடத்தில் பேசுகிறார், that he made him perfect in all his ways until iniquity was found in his heart. ஆமென். அவனிடத்தில் அக்கிரமம் காணப்பட வருகிறான், அவன் வழிகளில் அவன் மிகவும் பரிபூர்ணமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்கிறார். Sin started in heaven, unbelief started in heaven. பாவம் பரலோகத்தில் ஆரம்பித்தது, அவிசுவாசம் பரலோகத்தில் ஆரம்பித்தது, Rebellion started in heaven. ஆமென். அங்கே முரட்டாட்டம் அங்கே பரலோகத்தில் ஆரம்பித்தது. Two spirits were at war in the heavens. பரலோகத்திலேயே இரண்டு ஆவிகளுக்கு எதிராக சண்டை உண்டாயிற்று. Two mighty forces were at war in heaven. இரண்டு மகத்தான சக்திகள் வானத்திலே Two பரலோகத்திலே kingdoms were at war in heaven. இரண்டு ராஜ்யங்களுக்கு எதிராக ஒன்றுக்கொன்று எதிராக வானத்திலே பரலோகத்திலே சண்டை The உண்டாயிற்று. kingdom of Satan was cast down. அப்பொழுது அந்த சண்டையிலே சாத்தானுடைய ராஜ்யம் கீழே தள்ளப்பட்டது. Lucifer was cast down with his angels, லூசிபரும் அவனுடைய தூதர்களும் கீழே தள்ளப்பட்டார்கள். with his spirit who turned against God. அவனுடைய ஆவிகளோடு கூட துரத்தப்பட்டு அவர்கள் தேவனுக்கு எதிராக திரும்பினார்கள். What happened? They came to earth. அங்க என்ன நடந்தது? அவர்கள் பூமிக்கு வந்தார்கள். Then they disturbed the human race. அதன் பிறகு மனித இனத்தை தொந்தரவுபடுத்தினார்கள். The sin that came down from heaven, பரலோகத்திலிருந்து வந்த பாவம், the knowledge of sin that came down from heaven disturbed the human race and brought the fall. பரலோகத்திலிருந்து பூமியிலே தள்ளப்பட்ட அல்லது பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த பாவத்தை குறித்ததான அறிவு மனித குலத்தை பாவத்துக்குள்ளாக்கி கீழே தள்ளிவிட்டது. It produced two seeds. அது இரண்டு வித்துக்களை பிறப்பித்தது. One was evil and one was good. ஒன்று தீயது, இன்னொன்று நல்லது. The evil was Cain and the good was Abel. அந்த பொல்லாங்கன் தான் காயினா இருந்தான், நல்லவன் ஆபேலா இருந்தான். The kingdom of God suffereth violence and the violence taketh it by force. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். From the garden of Eden with the murder of Abel, ஏதேன் தோட்டத்திலே ஆபேல் கொலை செய்யப்பட்ட நாளிலிருந்து by the seed of serpent who was religious, சர்ப்பத்தின் வித்து மிகவும் பயபக்தி உள்ளது, பக்தி வாய்ந்தது, who was a prophet, the false one, அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் because he claimed to have a revelation from God. அவனும் தான் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாட்டை பெற்றிருந்ததாக உரிமை கோரினான். Yes. ஆம். With the fruits he want to appease God. அந்த நிலத்தின் கனிகளை வைத்து தேவனுடைய கோபத்தை தணிக்க பார்த்தான். He knows that God is angry God. He want to appease. அவனுக்கு தெரியும் தேவன் கோபமா இருக்கான்னு தெரியும், ஆனா அவனோட கோபத்தை தணிக்கணும்னு நினைச்சான். With the fruits எதை வச்சு? thereof. நிலத்தின் கனிகளை வைத்து. So these two seeds travel down throughout the Old Testament. ஆகவே இந்த இரண்டு வித்துக்கள் பழைய ஏற்பாடு முழுவதுமாக பிரயாணித்து வருகின்றன. As we read in the books and in the Bible. புத்தகங்கள் வேதாந்தத்தில் இருக்க எல்லா புத்தகங்களும் வாசிக்கிறோம். Yes, sir. ஆம். So every book of the Bible you can find it evil
and you can find it good in every chapter, every book in the Bible. வேதாகமத்தில் இருக்க ஒவ்வொரு புத்தகத்திலும் நீங்கள் அங்கே நன்மையும் தீமையும் இரண்டு சக்திகளை நீங்கள் பார்க்க You can find that the war taking place between evil and righteousness. ஆமென். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலே தொடர்ந்து யுத்தம் உண்டாகிக் கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். God sending his prophets to bring his people back to righteousness, Amen. away from evil. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி தீமையை விட்டு விலகி மறுபடியும் நன்மைக்குள்ளாக வரும்படியாக தம்முடைய ஜனங்களை இழுக்கும்படியாக தேவன். In the time of Noah, the earth was filled with violence, sin and wickedness were upon the earth. பூமியானது எல்லா விதமான அநியாய அக்கிரமங்களாலே பாவங்களால் நிறைந்திருந்தது. You can read that in the book of Genesis. நீங்கள் ஆதியாகமம் புத்தகத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். Yes, it caused the Lord to destroy the world, to save Noah and the family alone. அது தேவன் பூமியை அழிக்கும்படியாகவும் நோவாவையும் அவருடைய வீட்டாரையும் ரட்சிக்கும்படியாகவும் செய்தது. A preacher of righteousness. அவன் ஒரு நீதியை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தான். God drowned the whole world, children. தேவன் பிரியமானவர்களே பிள்ளைகளே முழு உலகத்தையும் தேவன் ஜலத்துக்குள்ளாக மூழ்கடித்து போட்டார். He drowned with all the false prophets. ஆமென். அவர் அந்த பூமியை மூழ்கடித்த பொழுது அந்த பூமியோடு கூட சகல கள்ள தீர்க்கதரிசிகளை மூழ்கடித்தார். With all the organization, எல்லா ஸ்தாபனங்களையும், with all the Bible schools, எல்லா வேதாகம பள்ளிகளோடு சேர்த்து. Yes. ஆம். Therefore, மூழ்கடித்து போட்டார். this ஆகவே conception of what we are talking about, that all preachers are servant of God, and though they differ in doctrine, they will eventually go in the rapture with the churches, is a heresy. ஆமென். ஆகவே இந்த அடிப்படையில் நாம் தியானித்த இந்த அடிப்படையிலே இங்கே கேட்கப்பட்ட இந்த கேள்வியானது, அதாவது இந்த எல்லா விதமான ஊழியக்காரர்கள் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகளோடு ஊழியக்காரர்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே முடிவிலே எடுத்துக்கொள்ள போய்விடுவார்கள் என்று சொல்லப்பட்ட காரியமானது ஒரு வேத புரட்டு என்று ஒரு முடிவு கோருகிறோம். And we denounce it as a heresy. அதை ஒரு வேத புரட்டு என்று நாம் அறிவிக்கிறோம். Formulated by Satan himself. அது சாத்தானாலே உண்டாக்கப்பட்டது என்று நாம் அறிவிக்கிறோம். Why? To protect his own kingdom. எதற்கு? தன்னுடைய சொந்த ராஜ்யத்தை காத்துக்கொள்வதற்காக அவன் உற்பத்தி செய்ததான ஒரு பொய்யான காரியம். No. இல்லை. All preachers are not servant of God. எல்லா ஊழியக்காரர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல, தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல. Few are the servants of God. ஒரு சிலர் தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். And many are the servants of Satan. அநேகர் சாத்தானுடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள். It came down through the Old Testament and we can see the two vines running into a New Testament. அது பழைய ஏற்பாட்டில் ஆரம்பித்து அந்த இரண்டு திராட்சை கொடிகள் பின்னி பிணைந்து அது புதிய ஏற்பாட்டு வரைக்கும் அது கடந்து வருகிறது நாம் பார்க்கிறோம். We find that false seed in the Pharisees. பரிசேயர்களுக்குள்ளாக கள்ள வித்தை நாம் பார்க்கிறோம். When our Lord Jesus came to the earth, he knew that very well. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்த பொழுது அவர் அதை குறித்து நன்றாக அறிந்திருந்தார். And he brought up the parable. அவர் அந்த ஓமையை கொண்டு வந்தார். Yeah, which they could not understand. அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. He said, I am the good shepherd, the hireling sees the wolf and he fleeth. அவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், ஆனால் கூலிக்காரனோ ஓனாய் வருகிறதை பார்த்த உடனே ஆடுகளை விட்டு ஓடி போகிறான் என்று சொன்னார். He fought against the Pharisees. பரிசேயர்களுக்கு எதிராக சண்டை போட்டார். He said, ye are the father of the devil, and the lust of your father ye will do. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் உங்களுடைய பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய பார்க்கிறீர்கள் என்று சொன்னார். He was a murderer from the beginning and abode not in the truth. அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான், அவன் சத்தியத்திலே நிலை நிற்பதில்லை என்று சொன்னார். Saint John chapter 8 and 44. பரிசுத்த யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். In Matthew 23 and 33 he said, மத்தேயு 23:33 சொல்கிறார், ye serpents, ye generation of vipers, how can ye escape the damnation of hell? சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று கேட்கிறார். John the Baptist seen that in the next group. He said, oh generation of vipers. யோவான் அடுத்த கூட்டம் வருகிறதை பார்த்து அவன் சொல்றான், விரியன் பாம்பு குட்டிகளே. He said, I relate you back to the Garden of Eden. உங்களை மறுபடியும் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் நான் பொறுத்துகிறேன் என்று சொன்னார். ஆமென். Who had warned you to flee from the wrath to come? வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினது யார் என்று கேட்டார். Yes, he is asking that. Matthew chapter 3 and 7. மத்தேயு 3:7. So beloved, from Genesis to Revelation, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் it is speaking of false prophets and true preachers. கள்ள தீர்க்கதரிசி குறித்தும் உண்மையான பிரசங்கிகளை குறித்தும் அது பேசுகிறது. Children of Satan and children of God. சாத்தானுடைய பிள்ளைகள் குறித்தும் தேவனுடைய பிள்ளைகள் குறித்தும் பேசுகிறது. All right, and it is no less today. ஆமென். இன்றைக்கு அதற்கு ஒரு குறைவும் இல்லை. Right in the religious circles we have them today. சரியாக பக்தி மார்க்கத்திலே அவர்களை எல்லாம் நாம் பெற்றிருக்கிறோம் இன்றைக்கும்.
All the preachers are not servant of God. ஆகவே நீங்கள் பார்க்கிற உலகத்தில் எல்லா பிரசங்கிகளும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல. Whoever preaches that doctrine, that every preacher that preaches the word of God is a servant of God. ஆமென். எல்லா பிரசங்கியும் தேவனுடைய ஊழியக்காரன் தான் என்று பிரசங்கிக்க அப்படிப்பட்ட பிரசங்கத்தை பிரசங்கிக்கிற அந்த யாரா இருந்தாலும் is in the Satan service. அவன் சாத்தானுடைய சேவையில் இருக்கிறான். And is working for his kingdom. அவனுடைய ராஜ்யத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறான். The world today is filled with the false prophets. ஆமென். இந்த உலகமானது இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகளால் தான் நிரம்பி இருக்கிறது. And there are just few servants of God. ஆனால் அங்கே விரல் விட்டு எண்ணத்தக்க அளவில் தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். Those false prophets filled ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகளோ பூமி முழுவதையும் பெரும்பாலும் நிரப்பி விட்டார்கள். In the யூடியூப்களிலே, in all the the social media, மற்ற எல்லா சமுதாய வலைதளங்களிலே, in the television, தொலைக்காட்சியிலே, yes, in the many channels, இன்னும் மற்ற எல்லா ஊடகங்களிலும், radio stations, ஆமென், வானொலி நிலையங்களிலே, they are filled in the evangelical field. சுவிசேஷ களத்தை எல்லாம் அவர்கள் தான் நிரப்பி வைத்திருக்கிறார்கள். They are filled in the churches. சபைகளில் அவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். Even if this would offend you, ஆமென், இந்த இப்பொழுது நாங்கள் சொல்லிக் கொடுக்க இந்த உண்மை, இந்த சத்தியம் உன்னை ஒருவேளை இடரலுக்குள்ளாக்கும் என்றால், the whole religious world outside of this message that came to us today by Malachi 4:5 and 6, மல்கியா 4, 5, 6 செய்தியின் மூலமாக இன்றைக்கு இந்த சத்தியத்திற்குள்ளாக வந்திருக்கிறவர்களை தவிர மற்ற எல்லாம் இந்த செய்தியினாலே புண்படுகிறவர்கள் எல்லாரும் is of the devil and is controlled by Satan and makes a part of Satan's kingdom. அவர்கள் எல்லாம் பிசாசாகவும் சாத்தானுடையவர்களாக இருக்கிறார்கள், சாத்தானுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிறார்கள். We don't make no apologize for இதற்காக நாங்கள் எந்த வருத்தமும் தெரிவிக்க போவதில்லை. the evangelist on the field, வயல் அதாவது களத்தில் இருக்கிறதான சுவிசேஷகர்கள், all the social media preachers, சமுதாய ஊடகங்களிலே ஊழியம் செய்கிறவர்கள், television preachers, radio preachers, தொலைக்காட்சி பிரசங்கிகள், வானொலி பிரசங்கிகள், and all that rejected the message of Brother Branham are false prophets. சகோதரன் பிரணாமுடைய செய்தியை புறக்கணித்தவர்கள் எல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள், false pastors, கள்ள போதகர்கள், and false teachers. கள்ள உபதேச போதகர்கள், கள்ள பாஸ்டர்கள், கள்ள போதகர்கள். Satan was so sleek சாத்தான் மிக தந்திரமானவன். he would himself write up at the supper table of God. ஆமென். அவனே கர்த்தருடைய போஜன பந்தி பீடம் வரைக்கும் வந்தானே. Yeah. He come there. அங்க வரைக்கும் வந்தான், போஜன பந்தி வரைக்கும் வந்துட்டான். He wound up there. He wind up there. அங்க வந்து அவன் முடிவடைந்தானவன். Manifested in human flesh. மனித மாம்சத்தில் வெளிப்பட்டிருந்தானவன். Is son of man. ஆமென். மனுஷகுமாரன். Yes. ஆமென். The Lord, our Lord. நம்முடைய கர்த்தர் when he came as a son of man, மனுஷகுமாரனாக அவர் வந்த பொழுது Satan also came there at the supper table. சாத்தானும் மனுஷ சரீரத்தில் வந்து அந்த போஜன பீடத்துக்கு வந்தான். Imagine that. யோசிச்சு பாருங்கள். When the outpouring came on the day of Pentecost, பெந்தெகோஸ்து நாளில் ஊற்றப்படுதல் வந்த பொழுது the spirit of Judas, யூதாசின் ஆவி, which is the spirit of the devil, came back upon the tares. ஆமென். அதாவது பிசாசினுடைய ஆவி அது களைகளாய் இருந்தவர்கள் மேல் வந்தது. The children of the devil. பிசாசின் பிள்ளைகள் மேலே அது திரும்பி வந்தது, யூதாசின் ஆவி. And it is spoken in the book of Revelation chapter 2. அது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அது குறித்து பேசப்பட்டிருக்கிறது. 6 and 9. 2ஆம் அதிகாரம் 6, 9 வசனங்கள். As Nicolaitans, as a synagogue of Satan. நிக்கோலாய் மதத்தின் வித்தாக, synagogue of Satan and rejecters of Christ in the end time. ஆமென். கடைசி காலத்தில் கிறிஸ்துவை நிராகரிக்கிறவர்களாக, புறக்கணிக்கிறவர்களாக. You see that is in Revelation chapter 3 and from 14 to 22. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 லிருந்து 22 வரைக்கும் வசனங்கள். So in this world today they have come to perfection in all manner of deception and wicked lives. ஆமென். எல்லா விதமான அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் ஒழுக்கங்கெட்ட ஜீவியத்திலும் பரிபூர்ணப்பட்டவர்களாய் வந்திருக்கிறார்கள் இந்த கடைசி காலத்திலே. Now that is very very hard to find a servant of God. ஆகவே தேவனுடைய ஊழியக்காரனை கண்டுபிடிப்பது மிக மிக அரிதாய் இருக்கிறது. Now the kingdom of God is suffering violence. அந்த தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது up to today. இன்றைக்கு வரைக்கும். And the violent is taking it by force. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். But soon the kingdom of the world shall become the kingdom of our Lord and his Christ. ஆனால் சீக்கிரத்தில் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் கிறிஸ்துவினுடைய ராஜ்யங்களாக மாறப் போகின்றன. Revelation chapter 11 and 15. வெளிப்படுத்தல் 11, 15. That is why we live with this great hope. அதனால் தான் இந்த மகத்தான ஒரு நம்பிக்கையோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். How many say amen? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்வீர்கள்?